கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 80வது வாக்கியத்தை இப்பொழுது வாசிப்போம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, லூக்கா 1ஆம் அதிகாரம் 80வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது யோவான் ஸ்நாபகனை குறித்து ஸ்தோத்திரம் ஒரு வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரை வனாந்தரங்களிலே இருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த பகல் வேளை வெளிப்படும் நாட்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். என் கண்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே அநேகருடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், நான் எப்படியாகிலும் வளர வேண்டும், ஊழியத்திலே வளர வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும், வியாபாரத்திலே வளர வேண்டும், அல்லது தொழிலே வளர வேண்டும், அல்லது சமுதாயத்திலே வளர வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுமே வளர்ச்சியை அதிகமாக விரும்புகிறார்கள். யோவான் ஸ்நாபகன் மூலமா ஊழியத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி வளருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ரகசியத்தை, ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுகிறோம். இங்கு யோவானை குறித்து வாசிக்கும் பொழுது அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரை வனாந்தரங்களிலே இருந்தான், மறைந்திருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ ஊழியத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவ சமூகத்திலே தனித்திருப்பதும் காத்திருப்பதும் மிக அவசியமாய் இருக்கிறது. ஜனத்திரள் நம்மை தேடி வர வேண்டுமானால், ஜனக்கூட்டம் நம்மை தேடி வர வேண்டுமானால் தனித்திருப்பதும் காத்திருப்பதும் மிக அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த காலை பொழுதிலே அநேகர் ஊழியத்தில் வளர முடியாமல் போவதற்கு காரணம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியாமல் போவதற்கு காரணம் என்ன? ஊழியத்திலே பிரகாசிக்க முடியாமல் போவதற்கு காரணம் என்ன? நினைத்தது போல, விருப்பப்பட்டது போல ஊழியத்தில் பிரகாசிக்க முடியாமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, எங்கே தவறு நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது, தேவன் நம்மை மறைந்திருக்க சொல்லுகிற காலத்தில் நாம் மறைந்திருக்க வேண்டும். நம்மை வெளிப்படுத்த சொல்ல வேண்டிய காலத்திலே ஆண்டவர் நம்மை வெளிப்படுத்த வேண்டுமென்று, நீ வெளியே வர வேண்டும் என்று சொல்லுகிற நாட்களிலே நாம் வெளிப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேகர் ஏன் ஊழியத்தில் வளர முடியவில்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் வளர முடியவில்லை, ஏன் தரிசனத்தை நிறைவேற்ற முடியவில்லை, ஏன் ஊழியத்தில் பிரகாசிக்க முடியவில்லை என்று சொல்லுகிற பொழுது, ஆண்டவர் வெளிப்படுகிற காலம் என்று சொல்லுவார். தேசத்துக்கு உன்னை வெளிப்படுத்து, சமுதாயத்திற்கு உன்னை வெளிப்படுத்து, ஊழியத்திற்கு சீக்கிரமா வா என்று சொல்லி அநேகருக்கு ஆண்டவர் ஊழிய அழைப்பை கொடுத்திருப்பார், அபிஷேகத்தை கொடுத்திருப்பார், கிருபைகளை கொடுத்திருப்பார். இந்த காலத்திலே நீ ஊழியத்திற்கு வா, இந்த வருடத்திலே நீ ஊழியத்திற்கு வா, இந்த காலகட்டங்களில் ஊழியத்திற்கு வா, நான் உன்னை பயன்படுத்துவேன், தேசத்திற்காக பயன்படுத்துவேன் சொல்லி அநேகரை கர்த்தர் ஊழியத்திற்கு அழைத்து கொண்டே இருக்கிறார். அப்ப ஆண்டவர் எந்த காலத்தில் ஊழியம் செய்ய சொல்லுகிறாரோ அந்த காலத்திலே ஊழியம் செய்யாமல், ஆண்டவர் சொல்லாத ஒரு காலத்திலே, ஆண்டவர் சொல்லாத ஒரு வருடத்திலே, ஆண்டவர் சொல்லாத நாட்களிலே நம் ஊழியத்திற்கு வருவோம் என்று சொன்னால் நம்மால் ஊழியத்தில் பிரகாசிக்க முடியாது, ஆண்டவருக்காக நாம் சுடர்விட முடியாது, தரிசனங்களை நிறைவேற்ற முடியாது, ஸ்தோத்திர தேவ திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாது. அப்ப ஆண்டவர் எந்த காலத்தில் நம்மை ஊழியத்திற்கு அழைக்கிறாரோ, எந்த காலத்தில் நம்மை செயல்பட சொல்லுகிறாரோ அந்த காலத்தில் செயல்பட வேண்டும், அந்த காலத்தில் ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் நாம் செய்கிற காரியம் எதிர்மறையாக செய்கிறோம். ஆண்டவர் கொஞ்ச காலம் மறைந்திருக்க சொல்வார், தேவ சமூகத்திலே மறைந்திருக்க வேண்டும், வேத தியானத்திலே மறைந்திருக்க வேண்டும், கொஞ்ச காலம் நீ வெளி உலகத்திற்கு தெரியாமல், கொஞ்ச காலம் சமுதாயத்திலே வெளியே தெரியாமல், கொஞ்ச காலம் தேசத்திற்குனை காண்பிக்காமல், கொஞ்ச காலம் மக்களுக்குனை காண்பிக்காமல், தேவ சமூகத்திலே உள் அறையிலே, ஜெப அறையிலே கொஞ்ச காலம் தரித்திரு, கொஞ்ச காலம் காத்திரு என்று ஆண்டவர் சொல்வார். அப்படி தேவன் மறைந்திருக்க சொல்கிற காலத்தில் நாம் மறைந்திருக்க மாட்டோம். தொடர்ந்து நாம் பிரகாசித்துக் கொண்டே இருப்போம், தொடர்ந்து ஊழியங்களிலே பயன்பட்டு கொண்டே இருப்போம். என் கண்பான தேவ பிள்ளை
பிள்ளைகளே, ஊழியத்திலே 100% தரிசனத்தை நிறைவேற்றும் வேண்டுமானால், 100% ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் மறைந்திருக்க சொல்ல வேண்டிய காலத்தில் மறைந்திருக்க வேண்டும், வெளியே வர சொல்லுகிற காலத்தில், வெளிப்பட வேண்டிய காலத்தில் நாம் வெளிப்பட வேண்டும். இதுதான் யோவான் ஸ்நாபகன் மூலமா கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரை வனாந்தரங்களில் இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எலியாவை குறித்தும் கூட படிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் தான் சொல்லுகிறார், குறிப்பிட்ட காலம் வரை, நான் சொல்லுகிற வரைக்கும் நீ போய் கேரித் ஆற்றங்கரையிலே ஒளிந்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் கேரித் ஆற்றங்கரையிலே ஒளிந்திருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற வரைக்கும் அவன் கேரித் ஆற்றங்கரையிலே மறைந்திருந்தான். ஆண்டவர் சொல்லுகிற வரைக்கும் அங்கேயும் இங்கேயுமாக அவன் தேவ சமூகத்திலே மறைந்திருந்தான், தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான், ஜெபித்து கொண்டிருந்தான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை வாசித்து பார்க்கும் பொழுது 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு பிற்பாடு சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி என்று சொல்லுகிறார். என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரன் ஊழியத்தில் ஜெயிக்க வேண்டுமானால், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டுமானால், ஊழியத்தில் 100% தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் கேரித் ஆற்றங்கரையில மறைந்திருக்க சொல்லும் பொழுது மறைந்திருக்க பழக வேண்டும். ஆண்டவர் ஆகாபுக்குனை காண்பி, தேசத்திற்குனை காண்பி, ராஜாக்களுக்குனை காண்பி, சமுதாயத்திற்குனை காண்பி என்று எப்போது அவர் சொல்லுகிறாரோ அப்போது நம்மை வெளிப்படுத்துவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கணும், ஊழியம் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கணும், பிரசங்கம் பண்ணுவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கணும். என் கண்பான தேவ பிள்ளைகளே, இப்ப மறைந்திருக்க வேண்டிய காலத்தில் மறைந்திருக்கணும், வெளிப்பட வேண்டிய காலத்தில் வெளிப்பட வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் எந்த காலத்தில் உங்களை ஊழியத்திற்கு அழைத்தாரோ, எந்த காலகட்டங்களில் ஊழியத்திற்கு அழைத்தாரோ அந்த காலகட்டங்களில் ஊழியம் செய்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். சூழ்நிலை சரியில்லை, பேக்ரவுண்டு சரியில்லை, குடும்பம் சரியில்லை, பொருளாதார வசதி இல்லைன்னு சொல்லி இன்னொரு 5 வருடம் கழித்து 10 வருடம் கழித்து நான் ஊழியத்திற்கு வருகிறேன் என்று சொல்லி காலதாமதம் பண்ணாதீங்க. ஒரு நாள் நீங்கள் ஊழியத்திற்குள் வர முடியாது, ஒரு நாளும் தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது, ஒரு நாளும் கர்த்தருடைய திட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது. அவர் அழைக்கும் பொழுது நீங்கள் ஊழியத்திற்கு வர வேண்டும். ஆகாபுக்கு உங்களை காண்பிக்க சொல்லும் பொழுது, தேசத்திற்கு உங்களை காண்பிக்க சொல்லும் பொழுது உங்களை காண்பிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அப்ப ஏன் மறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏன் ஆண்டவர் சொல்லுகிற வரைக்கும் ஊழியத்திலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி கொஞ்ச காலம் மறைந்திருந்து நாம் செயல்பட வேண்டும், ஊழியம் மறைந்திருந்து நாம் செய்ய வேண்டும். அப்ப ஏன் நம் மறைந்து செயல்பட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அங்க முதலாவது சொல்லப்படுகிறது, அந்த பிள்ளை வளர்ந்து என்கிற ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். முதலாவதாக ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வேத வசனத்திலும் சரி, கிருபை சரி, வசனத்துல, உபதேசத்துல, அபிஷேகத்துல, கிருபைகளிலே, வரங்களிலே நாம் அதிகமாக வளர வேண்டும். அப்ப யோவான் ஸ்நாபகன் வளர்கிற வரைக்கும், ஸ்தோத்திரம், வளர்கிற வரைக்கும், தனிப்பட்ட வாழ்க்கையில வளர்கிற வரைக்கும், கிருபையில வளர்கிற வரைக்கும், அபிஷேகத்துல வளர்கிற வரைக்கும், தேவ சத்தத்துல வளர்கிற வரைக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிற வரைக்கும் ஊழியம் செய்யாமல், தேசத்திற்கு தன்னை காண்பிக்காமல், இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்காமல் வளர்கிற வரைக்கும் அவன் வனாந்தரங்களிலே தங்கியிருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவருக்காக நான் எப்படி ஆகிலும் பயன்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, அப்படியானால் தேவ சமூகத்திலே கிருபையிலும் அபிஷேகத்திலும் தேவ பலத்திலும் அதிகமாய் வளர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்ப ஏன் மறைந்திருக்க வேண்டும்? முதலாவது வளர வேண்டும், தேவ கிருபையிலே வளர வேண்டும். 2வது வசனம் சொல்லுகிறது, ஆவிலே பலன் கொண்டு. அப்ப ஆண்டவர் ஏன் கொஞ்ச காலம் நம்மை மறைந்திருக்க சொல்லுகிறார்? வனாந்தரங்களில் ஏன் மறைந்திருக்க சொல்லுகிறார்? கொஞ்ச காலம் ஏன் கேரித் ஆற்றங்கரையில மறைந்திருக்க சொல்லுகிறார்? கொஞ்ச காலம் ஊழியம் செய்யாமல், கொஞ்ச காலம் வெளியுலகத்திற்கு வராமல் ஸ்தோத்திரம் மறைந்திரு என்று ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார்? எத்தனையோ தேவ மனிதர்கள் நாள் கணக்க மணிக்கணக்க ஏன் தேவ சமூகத்திலே மறைந்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, ஆவியிலே பலப்படுவதற்காக, அபிஷேகத்திலே பலப்படுவதற்காக, கிருபையிலே பலப்படுவதற்காக, உபதேசத்திலே பலப்படுவதற்காக, தேவ சத்தத்திலே பலப்படுவதற்காக, தரிசனத்திலே பலப்படுவதற்காக, தேவ திட்டங்களிலே பலப்படுவதற்காக, ஸ்தோத்திர தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு, சரீரத்திலே பலப்படுவதற்காக. என் கண்பான தேவ பிள்ளையே, ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் எழும்பி பிரகாசிக்க வேண்டுமானால் முதலாவது வளர வேண்டும், 2வது ஆவிலே பலப்பட வேண்டும். அப்ப யோவான் ஸ்நாபகன் தன்னை உலகத்திலே ஸ்தோத்திரம் ஆவிலே வளர்கிற வரைக்கும், ஸ்தோத்திரம் சமுதாயத்திலே வளர்கிற வரைக்கும் வனாந்தரங்களிலே மறைந்திருந்தான். 2வது ஆவிலே பலன் கொள்கிற வரைக்கும், ஆண்டவர் எதிர்பார்க்கிற
எதிர்பார்க்கிற பலன் வருகிற வரைக்கும் அவன் வனாந்தரங்களிலே மறைந்திருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மூன்றாவது வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே தங்கியிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப இஸ்ரவேலுக்கு காண்பிக்க ஒரு காலத்தை தேவன் நிர்ணயித்திருந்தார். அந்த காலம் வருகிற வரைக்கும் அவன் வனாந்தரங்களிலே தங்கியிருந்தான். சபைக்கு தன்னை வெளிப்படுத்தவில்லை, எருசலேமுக்கு தன்னை வெளிப்படுத்தவில்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தவில்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பூரணம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு தரிசனம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு திட்டம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சுபாவம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு குணாதிசயம் யோவான் ஸ்நாபகனுக்குள் வருகிற வரைக்கும் அவன் வனாந்தரங்களிலே தங்கியிருந்தான். இந்த மூன்று காரியங்கள் நிறைவடைந்த பிற்பாடு, அதாவது ஒரு வளர்ச்சி, ஒரு பலன், மூன்றாவது ஒரு பூரணம், இந்த மூன்றும் யோவானுக்குள் வருகிற வரைக்கும் ஆண்டவர் அவரை வனாந்தரத்திற்குள்ளே வைத்திருந்தார். இந்த மூன்று காரியத்தில் அவர் வளர்ந்த பிற்பாடு ஆண்டவருடைய சத்தம், ஸ்தோத்திரம், அவருக்கு கேட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஏன் யோவான் ஸ்நாபகன் தேவ சமூகத்திலே தனித்திருந்தான், காத்திருந்தான்? ஏன் வளர்கிற வரைக்கும், பலப்படுகிற வரைக்கும், இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கிற வரைக்கும் ஏன் தேவ சமூகத்தில் மறைந்திருந்தான் என்று பார்க்கும் பொழுது, அப்படி வனாந்தரங்களிலே மறைந்திருந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை யோவானுக்கு உண்டாயிற்று என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழக வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய பழக வேண்டும். அப்ப யோவான் ஸ்நாபகன் தேவ சமூகத்தில் மறைந்திருந்த பொழுது ஆண்டவருடைய சத்தம் வெளிப்பட ஆரம்பமாயிற்று, கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்பட ஆரம்பமாயிற்று, தேவ திட்டங்கள் வெளிப்பட ஆரம்பமாயிற்று. என் கண்பான தேவ பிள்ளைகளே, நீங்க தேவ சமூகத்தில் மறைந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். 2வது வசனம் சொல்லுகிறது, லூக்கா 3ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கும் பொழுது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இரண்டாவதாக அவர் வனாந்தரத்திலே மறைந்திருந்த பொழுது இரண்டாவது நடந்த ஒரு காரியம், அந்த வனாந்தரத்திலேயே கர்த்தர் அவருக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார். வனாந்தரங்களிலேயே பிரசங்கம் பண்ணினார். இந்த உலகத்தில் இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்க வாய்ப்புகளுக்காக பல காரியங்களை பயன்படுத்தி வருகிறாங்க. ஆனால் யோவான் ஸ்நாபகன் இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பங்களை போல அன்றைக்கு இல்லை. ஆனால் வனாந்தரங்களிலே அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஊழியத்தை வனாந்தரத்திலேயே தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மூன்றாவது லூக்கா 3ஆம் அதிகாரம் 7 சொல்லுகிறது, அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி. என் கண்பான தேவ பிள்ளைகள், இன்றைய ஜனங்களை சபைக்கு வர வைப்பதற்காக இன்றைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களை பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ விளம்பரங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் யோவான் ஸ்நாபகனுடைய காலத்தில் எந்த ஒரு விளம்பரம் இல்லாமல், எந்த ஒரு தொழில்நுட்பங்கள் இல்லாமல் அவரிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்கும்படி வனாந்தரத்தில் திரளான ஜனங்கள் வந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வனாந்தரத்தில் திரளான ஜனங்கள் தேடி வர்ற அளவுக்கு யோவான் ஸ்நாபகன் என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது தேவ சமூகத்தில் தனித்திருந்தும் காத்திருந்தும் தேவ கிருபையில் முதலாவது வளர்ந்தார், இரண்டாவது ஆவியிலே பலன் கொண்டார், மூன்றாவது இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கிற வரைக்கும், அதாவது ஒரு பூரணம் வருகிற வரைக்கும் அவர் தேவ சமூகத்தில் காத்திருந்தார். அதனால் அதற்கு 3 காரியங்கள். ஒன்று, தேவ சத்தத்தை கேட்டார். இரண்டாவது, ஒரு பிரசங்க ஊழியத்தை வனாந்தரத்தில் கொடுத்தார். மூன்றாவது, அவரை தேடி ஞானஸ்நானம் எடுப்பதற்கு திரளான ஜனங்கள் வந்தார். ஒரு மகிமையான வல்லமையான ஒரு ஊழியத்தை ஸ்தோத்திரம் தேசத்தில் அவர் செய்தார். அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஊழிய அழைப்பு பெற்றவர்களே, கிருபை பெற்றவர்களே, ஊழியம் செய்ய விரும்புகிறவர்களே, ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்கு இதுவே சரியான காலம். ஆண்டவருக்காக தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு இதுவே சரியான காலம். ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் இந்த பகல் வேலைகளை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் வேலைக்காக நன்றி. யோவான் ஸ்நாபகன் ஆண்டவரே வளருகிற வரைக்கும், பலப்படுகிற வரைக்கும், ஆண்டவரே ஒரு பூரணம் அடைகிற வரைக்கும் தேவ சமூகத்தில் காத்திருந்து இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பித்து திரளான ஜனங்கள் ஞானஸ்நானத்திற்குள் நடத்துகிற அளவிற்கு அவர் வளர்ந்தது போல, அப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர, தனிப்பட்ட வாழ்க்கையில் வளர, ஊழியத்தில் வளர உதவி செய்தருளும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ சத்தத்தை கேட்க, தேவ திட்டங்களை கேட்க உதவி செய்தருளும். ஊழியம் செய்ய விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஊழியம் செய்வதற்கேற்ற காலங்களையும் சமயங்களையும் ஆண்டவர் ஏற்படுத்தி தரும்படியாக மனதார ஜெபிக்கிறேன். ஊழியத்தில் பயன்படுத்தும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் தாரும் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.